ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ மாவட்ட சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உட்பட வந்து 5 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இது வரைக்கும் வந்து ஒரு 25 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தை எதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு 25 மாவட்டத்துக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரி, லேப் டெக்னீஷியனு, ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குலாம் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 8,500 வந்து சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கெலாம் 14,000 சேலரி. இதுக்கெல்லாம் நீங்கள் 12th வந்து பயாலஜியோ, பாட்னியோ, ஜுவாலஜியோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அதேமாதிரி 10th வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கெலாம் 15,000 சேலரி. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் பார்மசியோ இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் பார்மசி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் லேப் டெக்னீஷியனுக்குலாம் 13,000 சேலரி. இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து பாருங்கள் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ்க்குலாம் 18,000 சேலரி. இந்த ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பாருங்கள் 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா டிப்ளமோட ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரியோ இல்லைனா வந்து ஸோ பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து ஒரு 107 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே வந்து எந்தெந்த பிளாக்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், அதே மாதிரி வந்து எந்தெந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குங்கிறத இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆஃப்லைன் மோடில் தான். இங்கே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக இருக்குது, பார்மசிஸ்ட்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, லேப் டெக்னீஷியனுக்கு தனியாக, அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ ஒரு இதுக்கு போஸ்டிங்ஸ் தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போஸ்டரில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ரைட் சைடு மேலே ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோட தந்தை பேர், உங்களோட ஃபோன் நம்பர், பிறந்த தேதி, வயது, முன்னுரிமைக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களோட கல்வி தகுதி, ஸோ முன் அனுபவம் இருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட என்ன தாலுக்கா, வட்டம் அதை வந்து கேட்டிருக்காங்க, முகவரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு நீங்கள் வந்து இணைக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு மேலேயே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றிதழ்னு கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டாக இணைச்சிக்கோங்க. இணைச்சி இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லையோ இல்லைனா வந்து தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 ஆகஸ்ட் ஈவினிங் 5 o'clock நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 20 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து ஒரு மாவட்ட வரையும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தஞ்சாவூர்.nic.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து உங்கள் மாவட்டத்தோட பெயரை போட்டு .nic.in அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து இந்த கேட்டகரி சுகாதார நிலையங்களில் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.